ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரேஷன் அரிசியில் சுவையாக பஞ்சு போன்ற இட்லியும் முறுமுறு தோசையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆழாக்கில் 4 ஆழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்குங்க. ஒன்று, 2, 3, 4 ஆழாக்கு புழுங்கல் அரிசி. இதே டம்ளரில் இதே ஆழாக்கில் 2.5 ஆழாக்கு பச்சரிசி எடுத்துக்குங்க. 1, 2, 2 ஆழாக்கு 2 ஃபுல்லாக எடுத்துக்குங்க. 1/2 ஆழாக்கு 2.5 ஆழாக்கு எடுத்துக்குங்க பச்சரிசி. இப்போ நம்ம அளந்து எடுத்த அரிசியை ஒரு 10 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படிதான் ரொம்ப அழுக்காக இருக்கும். நம்ம ஒரு 10 டைம்ஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா 2 கையை விட்டு இதில் பிசைஞ்சு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்தமாரி தெளிவாக இருக்கணும், தண்ணி தெளிவாக இருக்கணும். உள்ளே இருக்கிற அரிசி அப்படியே கிளியராக தெரியணும். அந்தளவுக்கு தெளிவாக வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெள்ளையாக வரும். இட்லி நல்லா வெள்ளை. இந்த அரிசி நம்ம கழுவி 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்குங்க. அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும். 1 ஹவர் ஊற வச்சா போதும். தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுடுங்க. வெந்தயம் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 1, 2 ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் போட்டுக்கோங்க. மாவு இந்த மாதிரி ரவை பதத்தில் எடுத்துக்கோங்க. உளுந்து போட்டு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சொட்டு உளுந்த மாவு விட்டு பாருங்கள். அது மிதக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். உளுந்து போட்டு அரைச்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு இந்தளவுக்கு மசிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட அரிசி ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். வெந்தயமும் அரிசியை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உப்பு போடாமல் கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக உப்பு போட்டு கலந்து தனியாக 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மறுநாள் இட்லியும் தோசையும் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தனியாக உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். அந்த மாவில் எப்படி இட்லி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த மாவு. தோசை ஊற்றலாம் வாங்க. கட்டு இப்போ அந்த மாவில் இட்லி ஊற்றலாம் வாங்க பார்க்கலாம். இட்லி குண்டால இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி மாவு ஊற்றி வைக்கலாம். இப்போ எல்லா தட்டிலையும் எண்ணெய் ஊற்றி தடவி வைக்கலாம். இந்தமாரி தடவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றலாம். இதுமாரி எல்லா தட்டுலையுமே நீங்கள் தடவிக்கணும். வாங்க இப்போ இட்லி ஊற்றலாம். இட்லி குண்டால வச்சுருக்க அந்த மாவு ஊற்றி 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இட்லி எப்படி புசு புசுன்னு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இட்லி எப்படி புசு புசுன்னு ஆயிருக்கு. இது லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கழித்து எடுத்து பாருங்கள். இட்லி சூப்பராக இருக்கும். தெளிச்சுக்கு
இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. தண்ணி தொட்டு இட்லி இப்படி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இட்லி. பாருங்கள் தோசை எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் பிச்சு காட்டுறேன். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மெத்து மெத்துன்னு இருக்கும். நீங்கள் சோடா உப்பு எதுவுமே போடவே தேவையில்ல. நீங்கள் நார்மலாக நான் சொன்ன அளவே அரைச்சி பாருங்கள். இட்லி இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு இட்லி 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன இந்த அளவுலேயே செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.